வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியின்ற அறிவிப்புகளையும் உத்தரவுகளையும், குறிப்பாக ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெறுகின்ற தேதி, தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் அதிரடி மாற்றங்கள், அவர்களுக்கு வழங்கக்கூடிய கிரேஸ் மார்க், கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவது பற்றிய ஆசிரியர்கள் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு வைக்கின்ற முக்கிய கோரிக்கைகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு தினமும் நாம் ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய முக்கிய அப்டேட்டுகளையும் டிஆர்பி தரப்பில் வெளியின்ற உத்தரவுகளையும் கொடுத்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, தற்போது இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளும் வகையில் முக்கிய அறிவிப்பாக எஸ்டிஏடி சிறப்பு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு 2026 ரிசல்ட் டேட் மீண்டும் திடீர் மாற்றம். முன்பு பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடியதற்கான தேதிகள் அதாவது தேர்வு முடிவுகள் வெளியிடக்கூடியதில் காலதாமதம் ஏற்படும். அதுமாதிரி இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதாவது அவர்களுக்கான இடைக்கால தடை உத்தரவின் அடிப்படையில் மீண்டும் பார்த்திங்கன்னா அதற்கான நம்ம குறிப்பிட்டு சொல்லப்போனால் நம்ம ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரை தேர்வு முடிவுகள் வெளியிடுவதில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது பார்த்திங்கன்னா மீண்டும் அதற்கான தேதி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் ஆகஸ்ட், அதாவது இந்த 24 இன்னும் ஒரு மாத காலங்கள் மீண்டும் அதிரடியாக கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த தடை உத்தரவு பார்த்திங்கன்னா என்ன காரணத்திற்காக அப்படின்றது, அதாவது கருணை மதிப்பெண்கள் கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய வகையில் அவற்றை ஏற்று உச்சநீதிமன்றம் இதற்கான கால அவகாசத்தை நீட்டித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது குறிப்பாக ஆசிரியர்களுக்கான தங்களுக்கு வழங்கக்கூடிய தகுதி மதிப்பெண்களை, தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்றும், அதேபோல் கிரேஸ் மார்க் வழங்கப்பட வேண்டும். அதாவது கருணை மதிப்பெண் கிரேஸ் மார்க் வழங்குவது சம்பந்தமாக பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் அவற்றை பரிசீலிக்கும் வகையில் ஏற்றுக்கொண்டு இந்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கிடையில் அதேபோல் அரசு தரப்பில் கருணை மதிப்பெண், அதாவது கிரேஸ் மதிப்பெண் தேர்வு எழுதியவர்களுக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு அவர்களுக்கான கிரேஸ் மதிப்பெண்கள் மாற்றப்படுமா? அதேபோல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மக்கள் ஆசிரியர்கள் பாஸ் மதிப்பெண்கள் எந்த ஒரு பாகுபாட்டில், அதாவது ஜென்ரல் கேட்டகரி சென்ற ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற எல்லாத்துக்கும் பாஸ் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அந்த போல் எந்த ஒரு நிபந்தனை இல்லாமல் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா பாஸ் மதிப்பெண்கள் 60ஆக குறைக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் முன்னிறுத்துவாங்க. அந்த கோரிக்கை தொடர்ந்து நிறைவேற்றப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது அதிகரித்துள்ளது. என்ன காரணம் அப்படின்னா இந்த ரிசல்ட்டுக்கான தேதி, அதாவது தேர்வு முடிவு வெளியிடக்கூடிய தேதி பார்த்திங்கன்னா தற்போது மீண்டும் ஒரு மாத காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு வழங்கக்கூடிய மதிப்பெண்கள் அதிகரிக்கப்படுமா, குறைக்கப்படுமா, தேர்ச்சி மதிப்பெண்கள், அதாவது தேர்ச்சி சதவீதம் குறைக்கப்படுமா என்ற பெரும் எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்றைய தகவலின் அடிப்படையில் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு 2026ஆம் ஆண்டு சிறப்பு தகுதி தேர்வு முடிவு பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு மாத காலங்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஜூலை 24ஆம் தேதி வரை தேர்வு முடிவுகள் வெளியிட தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை அந்த தேதி அதிரடியாக நீட்டிப்பு செய்யப்பட்டு அதிரடி உத்தரவுகளும் அது சார்ந்த தகவல்களும் அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.